இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், அவரால கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்ல உற்சாகமா கையை தட்டி பாடலாமா? ஓ உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவு சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவு சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையிலா பரமானந்தமே. மன கலக்கங்கள் எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த, உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. ஓ உயிருடன் எழுந்த சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. பாடுவோம் நல்ல சத்தத்தை உயர்த்தி உற்சாகமாக. பியூட்டிஃபுல். ஓ சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோ. சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, மரணத்தை ஜெயித்தெழுந்தார். உயிருடன் எழுந்த, உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. ஓ உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல சத்தமா ஆமென். ஆமென். உங்களுக்கு சந்தோஷமா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தது நம்புறீங்களா? கீபோர்ட்ஸ் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி. அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தார். ஆமென். நமக்காக எழும்பினார். அவர் மீண்டும் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. அவங்க வந்து 2 பேர் தேடும் போது தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தை, மரித்தவர் மத்தியில் ஏன் அவரை தேடுகிறீர்கள்? அவர் மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டதும் உண்மை. ஆனால் தாம் சொன்னபடி அவர் எழுந்தார். காலை வேளையில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் ஆமென். இந்த உலகத்தை எத்தனையோ பேர் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவங்க எல்லாம் ஒரு நாள் மரிச்சிட்டாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவாதி தேவன், அவர் மரணம் அவரை அடைக்க வைக்க முடியவில்லை. ஆமென். அவர்
அவர் இன்றும் ஜீவிக்கிற அந்த வல்லமையான இயேசு கிறிஸ்து. 2 கையாண்டருக்கு நேரம் உயர்த்தி இந்த கால வேளையில் ஆமென். என்னென்ன காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் மரித்து போன நிலைமையில் இருக்கும். ஆமென். இந்த கல்லை புரட்டப்படக்கூடாதபடிக்கு ஆமென் முடக்கங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆமென். அந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுமானால் ஆமென், ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போதுமானவர். நீங்கள் பாட போகிறீங்க, சில அடிகளை நீங்கள் மட்டும் பாட போகிறீங்க. கல்லறை திறந்திடவே ஆமென். மரித்தவர் மத்தியில் நல்ல கரல் தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. மேலே கீழே எல்லாரும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் கரங்களை தட்டி கல்லறை திறந்திடு. கல்லறை திறந்திடவே பாடுறீங்களா? மேல கீழே எல்லாரும் சேர்ந்து கல்லறை திறந்திடவே கடும் சேவர்கள் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே. செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. ஓ உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. ஆமென். நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. ஓ நித்திய நம்பிக்கை சொல்லுங்க. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகி வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே. வல்ல பிதாவின் எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே. நல்ல உற்சாகமா கையை தட்டி பாடுங்க. ஓ உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நல்ல கரங்களை தட்டி உயிரோடு கூட இன்றும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து. ஹalleluya. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. கவலைகள் தீர்ப்பா கண்ணீர் துடைப்பா கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். நீங்க பாடுங்க. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியுள் என்றன எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே நீ சொல்
மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ. ரெண்டு கையை உயர்த்தி கவலைகள் தீர்ப்பார், கவலைகள் தீர்ப்பார். நீங்க பாடுங்க. விசுவாசத்தோடு கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், கவலைகள் தீர்ப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவ மன்னிப்பளிப்பார், பரம பதவியினுள் என்றனை எடுப்பார், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு, ஜீசஸ் மரபலபகதரமா, என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலவேளையில அவளோடு காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நின்று இன்னொரு பாடலை கூட சேர்ந்து நாம் பாட போகிறோம். இ மைனர். ஆமென், ஆமென். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்குள் இருக்கிறார். ஆமென். சாவின் அதிகாரத்தை கர்த்தர் ஜெயித்தார். சேர்ந்து பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார், சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த, நல்ல கைதட்டி பாடலாமா, எனக்குள் வந்து விட்டார், சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. மரணமே, மரணமே ஓ பாதாளமே உன் ஜெயம் எங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சாவாலே வென்று விட்டார், சாவுக்கு அதிபதி சாத்தான இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார், மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். கரங்கள் தட்டி, பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பாடுவோம். மரண பயமில்லை, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம். மரணமே, மரணமே உன் ஊர் எங்கே, பாதாளமே உன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக மேல கீழே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். மரணத்தை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார், சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவரே, ஓ விசுவாசத்தோடு எனக்குள் வந்து விட்டார், அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார்.
மரணமே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயமே. மரணமே மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? அழிவுக்கூறிய யூடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கூறிய யூடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கூறிய யூரல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். ஆமே. யூடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயமில்லை பயமில்லையே மரண பயமில்லையே ஜெயம் எடுத்தார். பயமில்லையே பயமில்லையே ஜெயம் எடுத்தார் இயேசு. சொல்லு மரணமே மரணமே கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே ஜீசஸ் பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை அந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி அவர் நாமம் அதிசயமானது, ஆறுதல் தருகிறவர், சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த உயிர் தெழுந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அவர் போதுமானவர் என்று நம்பிக்கையோடு பாடுவோம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம். நீங்க பாடுங்க கையை தட்டி. ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், மாகாரமா ஷெச்செலிரி அந்தரமா. ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார். உங்கள் வேதனை இந்த காலவேளையில அந்த உயிர் தெழுந்த வல்லமையால் உன் சரீரத்துல குடும்பத்துல விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் நல்ல கரங்களை தட்டி நல்ல வாயை திறந்து பாட பாட விடுதலை. ஆமென். அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பரித்த பொழுது அற்புதம் நடந்தது நாம் பார்க்கிறோம். ஓ எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு. நல்ல உற்சாகமா பாடுங்க. பயமில்லை. ஓ அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, சொல்லுவோம் ஆளுவோம். தேசத்தை, ஓ ஆளுவோம். தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை நம் இயேசு நல்லவரன். எம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர்.
நெஞ்சமே கூப்பிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே கூப்பிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, ஆமே கூப்பிடு உண்மையா, உன் கூரையெல்லாம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலவேளையில உரையெல்லாம் அவர் நமக்காக யாவையும் செய்து இன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நீங்க தட்டும் போது அதிகாரத்தோடு சேர்ந்து நாம் மேல கீழே எல்லாம் சேர்ந்து மீதிப்போம். நல்ல உற்சாகமாக ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம். தேசத்தை சுகந்தரிப்போம். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே, என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே ஓ மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார் நம்மை ஆக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை பாடிக்கொண்டிருக்கும் போது சரீரங்களில விடுதலை, ஆமென், ஆவியில விடுதலை, கட்டப்பட்ட நாவுகள் திறக்கப்படட்டும், கட்டப்பட்டிருக்கிற காரியங்கள் குடும்பங்களில், ஆமென், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், வியாதிகள், வறுமைகளை இயேசு சிலுவையிலே அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. மறைந்து செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் உன் பிசினஸ்ல, உன் குடும்பத்திற்கு பின்பதாக செயல்படுகிற எல்லா பொல்லாத எல்லா அந்தகார வல்லமைகளை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, ஆமென், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். பாட 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 இந்த கால வேளையில குடும்பங்களுக்குள்ள ஒரு விடுதலை, உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படட்டும், உன் வாழ்க்கையில செயல்படட்டும், வியாதிகள் மாறட்டும். மாகரபலஷேதரமணா, தேசத்தை சுகந்தரிப்போம். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களில் இந்த காலவெளியில் செயல்படுகிறதாக. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி நன்றி. உங்க வாய் திறக்கட்டும், நன்றி. இயேசு மட்டும் ஆராதனையில் அவர் தான் முக்கியம். நன்றி. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. பாடும்பொழுதே விடுதலை. கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. அத பாடி அதிகாரத்தோடு பாடுங்க. ஓ இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய வல்லமையினாலே. நல்ல கையை உயர்த்தி நன்றி. உங்க வாயை திறந்து நன்றி. என்ன வேடிக்கை பார்க்காதீங்க. நன்றி. இயேசுவை உயர்த்துவோம். மேல பின்பதாக உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் ஆமென், ஆமென். நன்றி 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 நன்றி. என்னோடு கூட மார்க் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை
நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து வாசிக்க போகிறோம். The Gospel Book of Mark chapter 16 verses 1 to 4. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவனும் அவருக்கு கந்தவர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். சத்தமாரல்லே சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமாரல்லே சொல்லாமா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறையினிடத்தில் வந்து, ஆமென், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? காரணம், அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது என்று 4ஆம் வசனம் சொல்கிறது. வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது, அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோர் இருந்து உயிர்த்தெழுந்த காலை நேரம் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு கூட இருந்த பொழுதே பாடுபடவும் அடிக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் அடக்கம் பண்ணப்படவும் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கப்படவும் வேண்டியது என்று பல காரியங்களை சீஷர்களுக்கு பல முறை வெளிப்படுத்தினார். அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார், தம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். சத்தமனிலே சொல்லலாமா? நல்ல சத்தமனிலே சொல்லலாமா? அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னார், வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நிறைய பேர் மரித்து சிலர் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே சிலர் மரித்து மரணத்திற்கு பின்பு உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே பலர் மரித்து சிலர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். சத்தமா ஆமென் சொல்லலாமா? நாயின் என்கிற ஒரு ஊரிலே ஒரு விதவையின் மகன், வாலிப மகன் மரித்து அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போகப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு கூட எழுப்பினார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? மரித்து 4 நாள் ஆன லாசருவின் கல்லறையின் வாசலில் நின்று, லாசருவே வா என்று அதிகாரத்தோடு சொன்ன பொழுது மரித்து 4 நாள் ஆனவன் உயிரோடு கூட காண்பிக்கப்பட்டான். சத்தமானலே சொல்லாமா? இப்படி பலர் மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். ஆனால் ஒரு உண்மையை தெரியுமா உங்களுக்கு? மீண்டுமாக அவர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. ஆனால் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மரித்து மறைந்து போனவர் அல்ல, மரித்து 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்த அற்புத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த அது அதிகாலை நேரம். என்ன நேரங்க? அதிகாலை நேரம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, அதிக இருட்டோடே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு அதிக இருட்டோடே சில சகோதரிகள் காலையிலே புறப்பட்டார்களாம். வாரத்தின் முதல் நாள். சொல்லுங்க, என்ன நாளுங்க? வாரத்தின் முதல் நாள். இன்னைக்கு என்ன நாள்? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்? ஏன் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? ஏன் திங்கக்கிழமையாக இருக்கக்கூடாது? ஏன் ஒரு புதன்கிழமையாக இருக்கக்கூடாது? ஏன் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடாது? ஏன் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையாக இருக்கக்கூடாது? அப்படின்னா என் இயேசு வாரத்தின் முதல் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆகவே வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்படுகிறது. நல்ல ஒரு பெரிய கரகோஷத்தை கொடுத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே நாம் ஒன்று சேர்ந்து தேவ நாமத்தை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுக்கிற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.
அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த அந்த அதிகாலை நேரம் சில சகோதரிகள் காலமே கல்லறைக்கு போனார்களாம். 20ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்தோமே. சில சகோதரிகள் இருட்டோடே காலையிலே எழுந்து இருட்டோடே புறப்பட்டார்கள். சத்தம் அல்லே சொல்லுங்க. வசனத்தை போடுற ஆட்கள் சுறுசுறுப்பாக போடணும், அங்கே பேசின்னு உட்காந்துருக்கூடாது. சிஸ்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? கல்லறைக்கு யாராவது அதிக இருட்டோட, இருட்டில் யாராவது போவாங்களா? சொல்லுங்கள், என்ன பாருங்கள். கல்லறைக்கு யாராவது இருட்டா? கல்லறையில் பகல்லையே அந்த பக்கம் போகிறது நம்ம ஆட்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஆமேன். அதுவும் காலையில் அதிக இருட்டோட. காலையில் அதிக இருட்டோடனா என்ன மணி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுமார் ஒரு 4 மணியே வச்சுங்க. எதுக்கு 3? ஆமேன். 4 மணினே வச்சுங்க. 4 மணிக்கு கல்லறைட்டா யாராவது போயிருப்பாங்களான்னா, அந்த மகதலேனா மரியாளுக்குள் இருந்த அளவில்லாத அன்பு. வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமேன். பாருங்க, எவ்வளோ அன்பு இருந்தால் காலமே கல்லறைக்கு போய் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவர்கள் புறப்பட்டு போனார்களாம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர்கள் மிகுந்த துயர முகத்தோடு கூட அவர்கள் வழியிலே பேசிக்கொண்டு போனார்களாம். என்ன பேசிக்கொண்டு போனார்களாம்? ஒருவரை ஒருவர் பார்த்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? நல்ல கையை உயர்த்துறலிலே சொல்லுங்க. எவன் புரட்டி தள்ளுவான்? காரணம், அந்த கல் பெரிய கல்லாயிருந்தது. அந்த கல் கல்லறையின் வாசலை மூடி இருந்தது. நமக்காக இதை யார் புரட்டி தள்ளுவாங்களோன்னு சொல்லி ஏக்கத்தோட போனாங்க. சத்தமாமேன்னு சொல்லலாமா? என்ன ஆச்சரியம்! அந்த கல் பெரிய கல், அது புரட்டப்பட்டிருந்தது. அந்த வாசல் திறந்திருந்தது. சத்தமானே சொல்லாமா? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் மூடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு கல்லறை காலியா இருக்குன்னு சொன்னா, நாம் நேசிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை மட்டும்தான். சத்தமானே சொல்லுங்க. சத்தமானே சொல்லுங்க. அந்த கொல்கொதா மலையின் அண்டையிலே போய் நின்று அந்த திறந்திருக்கிற கல்லறையை பார்த்து அந்த கல்லறையினிடத்தில் முழங்கால் படியிட்டு, இயேசுவே உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி அந்த இடத்தை போய் பார்த்தபொழுது உண்மையிலேயே ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்குள் இருந்தது. நல்ல சத்தம் நடுலையா சொல்லாமா? அன்றைக்கு அந்த சகோதரிகளுக்குள் இருந்த ஒரு பெரிய கேள்வி, நமக்காக இந்த கல்லறை புரட்டுகிறவன் யார் என்று ஒரு குழப்பமான ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருந்தது. இந்த காலவேளையிலே உங்களுக்குள்ள பல கேள்விகள் காணப்படலாம். எனக்கு முன்பதாக காணப்படுகிற இந்த கல்லை யார் புரட்டுவார்கள்? என்னுடைய வாழ்க்கைக்கு தடையாயிருக்கிற, என்னுடைய உயர்வுக்கு தடையாயிருக்கிற, என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் முன்னேறக்கூடாதபடி தடையாயிருக்கிற இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று பலவிதமான அங்கலாய்ப்போடு, வேதனையோடு, தத்தளிப்போடு ஒருவேளை இந்த காலவெளியிலே நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? என்ன ஆச்சரியம்! அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த அந்த ஏக்கத்தை ஆமென் அவர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது, அவர்கள் கண்களை ஏறிட்டு பார்த்த பொழுது என்ன ஆச்சரியம்! அந்த பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா! அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. நல்ல சத்தம் ஆமென் சொல்லலாமா? அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். காரணம், அந்த கல்லை சாதாரணமாக எவரும் புரட்டவே முடியாது. ஆமென். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி அது ஒரு சாதாரண கல்லும் அல்ல, அரசாங்க முத்திரை போடப்பட்ட கல். ஹல்லேலூயா! இந்த கல்லை யாரும் தொடக்கூடாதுன்னு முத்திரை போடப்பட்ட கல். தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த உடனே எல்லாரும் கொக்கரித்து சிரித்து கொண்டார்கள். பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சாதித்து விட்டோம், என்ன யோசித்தோமோ அதை நாம் செய்து முடித்து விட்டோம் என்று சொல்லி ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். ஆமென்.
பாருங்க, அந்த சந்தோஷத்தோட மத்தேயு 27 அதிகாரம் 62, 63, 64 அங்க வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆயத்த நாளுக்கு பின்பதான மறுநாளில் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3 நாளைக்கு பின்பு எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடி, முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடி நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவலர் சேவகர் உண்டே, போய் உங்களால் ஆன மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். நல்ல சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் போய் கல்லுக்கு என்ன போட்டாங்களா? முத்திரை போட்டார்களாம். முத்திரை போடப்பட்ட கல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது சாதாரண கல் அல்ல, முத்திரை போடப்பட்ட கல். அரசாங்க முத்திரை போடப்பட்ட கல், பிலாத்தினுடைய முத்திரை போடப்பட்ட கல். இந்த கல்லை தொடுகிறவன் தண்டிக்கப்படுவான் என்று முத்திரை போடப்பட்டிருந்தது. சத்தமல்லே சொல்லாமா? இந்த கல்லை புரட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கல்லை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அது அவனை நசுக்கி போடும். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அது அவனை புரட்டி தள்ளும். சத்தம் ஆமேன்னு சொல்லலாமா? நான் சொல்லுகிறது மூடப்பட்டிருக்கிற கல்லை அல்ல, ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவாகிய கல்லை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த கல்லின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நாளும் பதறான். ஆமென். கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்று வேதனையோடு கூட வந்தார்கள். இந்த காலவெளியிலே கூட ஏதோ சில காரியங்கள், ஏதோ சில வாழ்க்கையிலே சில கல்லுகள், பாரமான கல், பெரிய கல் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிறது. ஆமென். முட்டுகிறீர்கள், மோதுகிறீர்கள், குழம்புகிறீர்கள், பல நாட்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறீர்கள். தேவனே, ஏன் இந்த தடை? என் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த பெரிய கல் எப்பொழுது மாறும், எப்பொழுது மறையும் என்று பல நேரங்களிலே குழப்பத்தோடு, வேதனையோடு, தத்தளிப்போடு இந்த காலவெளியிலே, இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில, உயிர்த்தெழுந்த மகிமையான ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யாதா என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யக்கூடாதபடி அவருடைய கை இன்றைக்கு குன்றி போகவே இல்லை, குறுகி போகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல ஒரு கரங்களை தட்டுங்க பார்ப்போம். உங்க வல்லமை குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமை குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமை குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த விளைவாக, அவர் உயிர்த்தெழுந்ததின் விளைவாக அவருடைய வல்லமை ஒரு பெரிய தடையாயிருந்த கல்லை புரட்டி போட்டது. எத்தனை பேர் என்னோடு ஒத்துக்கொள்கிறீங்க? தேவனுடைய மகிமையானது கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது. அல்லேலூயா. தேவனுடைய மகிமையானது கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழும்ப செய்தது. ஆமென் சொல்லலாமா? சத்தமர் ஆமென் சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 6:14 விதமாக சொல்கிறது,
1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஹல்லேலூயா. God raised the Lord and will also raise us up by his power. Amen. தேவன் தம்முடைய வல்லமையினாலே கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் கர்த்தர் எழுப்புவார். சத்தம் ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மையும் எழுப்புவார். மரித்து போய் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஆமென். ரோமர் 8:11 நாம் வாசித்தோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி தமது ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நீண்ட வருடமாய் உலர்ந்து போயிருக்கிற எலும்பை பார்த்து எசேக்கியேலுக்கு ஆவியானவர் சொன்னார், இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். எசேக்கியேல் சொன்னான், எல்லாம் நீர் அறிவீர். ஆமென். இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசன முறை ஆவியை அனுப்பு என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தை தான், ஒரு பெரிய இரைச்சல் அந்தந்த எலும்போடு போய் ஜாயிண்ட் ஆயிடுச்சான். சத்தமானே சொல்லமா, ஒரு பெரிய சேனையா எழும்பி நின்றது போல இந்த காலைவேளையிலே உங்களுடைய நம்பிக்கை ஒருவேளை மரித்து போயிருக்கலாம். உங்கள் நம்பிக்கை சில நேரத்தில் மறுத்து போயிருக்கலாம். உங்கள் நம்பிக்கை சில வேளைகளில் மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த நம்பிக்கையான வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு எனக்குள் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள் இருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்க வாழ்க்கையில முட்டுக்கட்டையா இருக்கிற சில கற்களை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போடுவாராக. இந்த காரியம் மட்டும் சரியாயிடுச்சுன்னா என் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இந்த காரியம் மட்டும் நிறைவேறிச்சுன்னா அவமானத்திலும் நிந்தையிலும் இருக்கிற என்னுடைய முகம் எவ்வளவோ பிரகாசமாக இருக்கும். இந்த காரியம் மட்டும் புரண்டு போயிடுச்சுன்னா என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறுமே என்று பலவிதமான எதிர்பார்ப்போடு காத்திருத்தலோடு தேவ சமூகத்தில் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவாராக. சத்தமானே சொல்லமா. அன்னைக்கு அந்த சகோதரிகள் வேதனையோடு பேசிட்டு போனாங்க, நமக்காக அந்த கல்லை எவன் புரட்டுவான்? ஹல்லேலூயா. அந்த உள்ளத்தில் எழும்பின அந்த ஏக்கத்தை என் தேவன் கவனிக்க முடியும் என்று சொன்னால் உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை ஏன் கர்த்தர் கேட்க முடியாது? இந்த காலை வேளையிலே உங்களுடைய கண்ணீரின் ஏக்கத்தை, உங்களுடைய பெருமூச்சை நிச்சயம் கர்த்தர் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போய் இருக்கிற ஒன்றும் இல்லாமல் இருக்கிற காரியத்திலே கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை தருவாராக. ஆமென். எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஏக்கத்தோடு அவர்கள் புறப்பட்டு சென்று பார்த்தால் கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினாலே அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. சத்தமல்லே சொல்லாமா? அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மகிமை, புரட்டி தள்ளும் ஆற்றலை கொண்ட அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போயிருக்கிற, உயிரற்று போயிருக்கிற உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு உயிர் மீட்சியை தருவாராக. ஹல்லேலூயா. உலர்ந்து போயிருக்கிற, உயிரற்றிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சியை தருவாராக. சத்தம் ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே உலர்ந்து போயிருக்கிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக. கிறிஸ்து இயேசுவினுடைய வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே மாபெரும் பெரும் கல்லை புரட்டி போட்ட அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இந்த காலவெளியிலே உங்களுடைய ஜீவியத்தில், ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் பிரவேசிப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே எது மாபெரும் கல்லாக தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போட்டிருக்கிறார், மாற்றி போட்டிருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென்.
இந்த காலவெளியிலே அவைகளில் சிலவற்றை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சத்தமர் ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு புரட்டப்பட்ட கல். சொல்லுங்க சத்தமா, கொஞ்சம் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்களேன். புரட்டப்பட்ட கல். ஹல்லேலூயா. டெக்னோ குரூப்பில் ஏற்கனவே போட்டிருக்கு. ஹல்லேலூயா. உங்களை வைத்து நான் என்ன பண்ணுவது? புரட்டி தான் போட வேண்டும். ஹல்லேலூயா. அது என்ன கல்லுங்க பாருங்க, புரட்டப்பட்ட கல். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதத்திலே ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய மகிமையின் ஆவியினால் புரட்டி போட்ட ஏராளமான காரியம் இருக்கிறது. புரட்டி போட்ட 3 கல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, முதலாவது, அந்த கல்லுக்கு நான் ஒரு பெயரை வைக்கிறேன், பலவீனத்தின் கல். சத்தமா சொல்லுங்க, என்ன கல்லுங்க? பலவீனத்தின் கல். ஹல்லேலூயா. நம்பர் 2, அது பயமுறுத்தும் கல். சத்தமா சொல்லுங்க, பயமுறுத்தும் கல். நம்பர் 3, அது பாரப்படுத்தும் கல். சத்தமா சொல்லுங்க, பாரப்படுத்தும் கல். இந்த கல்லுகளினாலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் பலனை எல்லாம் இழந்து நம்பிக்கை இழந்து தத்தளிப்போடு கூட ஒருவேளை இந்த காலவெளியிலே நீங்கள் காணப்படுவீர்களானால், கிறிஸ்து இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள் பிரவேசிப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தலாமே. என்னுடைய வேதம் சொல்கிறது, அந்த கல் பெரியதாயிருந்தது. For it was very huge. ஆமென். அந்த கல் மிகவும் பெரிய கல்லாயிருந்தது. வாயை திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க, அந்த கல் எப்படிப்பட்ட கல்லா இருந்ததுங்க? அந்த கல் பெரிய கல்லாயிருந்தது. ஆமென். முதலாவது ஒரு கல்லை சொன்னேன். என்ன கல்? ரொம்ப பலவீனமா சொல்றீங்களே, பலவீனத்தின் கல். ஆமென். என்னோடு கூட ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Genesis 29 chapter 10th verse நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். ஆதியாகமம் 29:10. யாக்கோபு தன் தாயின் சகோதரரான லாபானுடைய குமாரத்தி ஆகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபொழுது யாக்கோபு போய் கிணற்றின் வாயில் இருக்கிற கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். Hallelujah. And it came to pass when Jacob saw Rachel, the daughter of Laban, his mother's brother, and the sheep of Laban, his mother's brother, that Jacob went near and rolled the stone from the well's mouth and watered the flock of Laban, his mother's brother. Amen. லாபான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஏசாவை ஏமாற்றினதினால், ஈசாக்கை ஏமாற்றினதினால், ஈசாக்கு என் தகப்பன் மரிக்கும் நாள் வரும், அப்பொழுது யாக்கோபை நான் கொலை செய்வேன் என்று தன்னுடைய காதுகள் கேட்க ஏசா உக்கிரக கோபம் கொண்டதை ஈசாக்கு அறிந்து, ஈசாக்கு உயிரை கையில் பிடித்து கொண்டு வேகமாக தன்னுடைய தாயின் சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு வேகமாக ஓடுகிறான். ஓடி பேர்சபா வனாந்திரத்தை கடந்து அந்த ஊரினுடைய வாசலுக்கு வருகிறான். அந்த இடத்தில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணற்றினுடைய வாசலிலே ஒரு கல் புரட்டி போடப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்க மொத்த சத்தமான அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். இவ்வளோ அநியாயமா விழிச்சிருக்கிறீங்க, ஆனா நீங்க கண்ணை மூடி தியானிக்கிறீங்க போல, அது எனக்கு தடையாயிருக்கிறது. கண்ணை திறந்து என்ன பாருங்க பாப்போம். அவன் போய் அந்த வாசலில் அந்த கிணற்றண்டையிலே சோர்ந்து போய் தண்ணீர் தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். அந்த யாக்கோபு கிணற்றண்டையிலே வந்திருக்கிறான். கிணற்றின் வாயிலில் கல் போட்டு அடைக்கப்பட்டிருந்தது. சத்தமா ஆமென் சொல்லமா? கிணற்று வாய் ஒரு பெரிய கல்லினால் மூடப்பட்டிருந்தது. The mouth of the well was covered by the large stone. Amen. கிணற்று வாசல்ல ஒரு பெரிய கல்லை போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. ஆமென் சொல்லலாமா?
அந்த கிணற்று கல்லை புரட்டுறது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. இவன் போய் நிற்கிறான். போய் நின்று கேட்டான், லாபான்னு இங்கே ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இருக்கிறாரே, நிறைய ஆடு மாடுகள்லாம் அவனுக்கு இருக்கிறது, அவருக்கு இத்தனை பிள்ளைங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க இடத்துல இதோ அவளுடைய இளைய மகள் ரேச்சல் ராகேல் வராலே அப்படின்ன உடனே அவருடைய இருதயம் துள்ளி குதிச்சுதான். தன்னுடைய தாயின் சகோதரரின் மகள், இளைய மகள் ராகேலை பார்த்த உடனே இருதயம் துள்ளி குதிச்சு ஓடி போய் அந்த கிணற்று வாசலில் மூடப்பட்டிருந்த கல்லை புரட்டி போட்டான். அவன் புரட்டி போட்டு அதில் இருக்கிற தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து ராகேலுடைய ஆடுகளுக்கு, லாபானுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சினான்னு அந்த வேத பகுதி சொல்லுகிறது. வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. சத்தமா இல்லையே சொல்லாமா? நல்ல சத்தமா இல்லையே சொல்லாமா? ராகேல் அந்த காரியத்தை செய்ய முடியாது. பெண்களினால் அந்த பெரிய கல்லை புரட்ட முடியாது. காரணம், பெண்கள் பலவீனமான பாண்டம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பலவீனமான பாண்டம், அவர்கள் அந்த கல்லை புரட்ட முடியாது. ஆகவே நான் அந்த கல்லை புரட்டி என் தாயின் சகோதரனாகிய லாபானின் மகள் ரேச்சல் கொண்டு வந்திருக்கிற ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சட்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு ஓடி போய் அந்த கல்லை அசால்ட்டா புரட்டி போட்டு தண்ணீர் பாய்ச்சினான். நல்ல ஒரு பெரிய சத்தமா இல்லையே சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவது எல்லாராலும் முடியாது. அந்த ஆடுகள் மந்தைகள் எல்லாம் வந்து சேர்ந்த பின்பு மேய்ப்பர்கள் அந்த கல்லை புரட்டுவார்கள். மேய்ப்பர்கள் கூடி வந்திருக்கிற எல்லா ஆடுகளுக்கு நீர் காட்டுவார்கள். இது அவர்களுடைய வழக்கம். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விட்டு கொண்டிருக்கிறாரே. ஏற்ற நேரத்திலே கர்த்தர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை, போஜனத்தை தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை அற்புதம்! சத்தம் ஆமென் சொல்லலாமா? இந்த கிணற்றின் வாசலில் மூடப்பட்டிருக்கிற கல் எதை காட்டுகிறது? நம்முடைய பலவீனத்தை காட்டுகிறது. ஆகவேதான் அதற்கு நான் கொடுத்த முதல் தலைப்பு அது பலவீனக்கல். சத்தமா ஆமென் சொல்லலாமா? உங்கள் சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள் இருக்கலாம். உங்கள் சரீரத்தில் ஏராளமான எதிர்ப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தியை குன்றி போக செய்யக்கூடிய பலவிதமான வலிகள், வேதனைகளோடு சரீரத்தில் பலவீனத்தோடு நீங்கள் காணப்படலாம். முற்காலத்தில் இந்த காரியத்தெல்லாம் எவ்வளவு எளிதாக நான் செய்தேன், இப்பொழுது என்னால் செய்ய முடியவில்லையே என்று சொல்லி பலவிதமான பலவீனத்தினால் நீங்கள் பீடிக்கப்பட்டிருக்கலாம். பலவீனத்தின் கல், இந்த கல்லை நமக்காக புரட்டுபவன் யார் என்று பல ஏக்கத்தோடு, பல நாட்கள் ஏக்கத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். பாருங்கள், அன்றைக்கு யாக்கோபு புறப்பட்டு வந்து அந்த கல்லை புரட்டி தன்னுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சினான். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லாமா? இந்த காலை வேளையிலே அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் நமக்காக அந்த கல்லை எவன் புரட்டுவான் என்று ஏக்கத்தோடு சென்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுத வல்லமை அந்த பாரமான பெரிய கல்லாகிய அந்த கல்லை புரட்டி தள்ளினது போல உங்களுடைய வாழ்க்கையிலே பல நாட்களாய் தடையாய் இருக்கிற இந்த சரீர பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள், இப்படிப்பட்ட பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா தடை கற்களையும் கர்த்தர் தகர்த்தெறிவார் என்று நான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். காரணம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனுடைய ஆவியினால் ஆகும். பக்கத்துல கையை குளிக்க சொல்லுங்க. என்னுடைய தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆக. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே, சொல்லுங்க பாப்போம். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் ஆகும். தேவ ஆவியினால் ஆகும். நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஒரு பாடலின் ஒரு அடியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடலானாலும் நேரம் எனக்கு ஒத்து உடைக்க மாட்டேங்குது. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாருங்கள், நமக்காக யார் கல்லை புரட்டுவார்னு ஏக்கத்தோடு வந்து பார்த்தா
ஆச்சரியம், கிறிஸ்தேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த கற்களை புரட்டி போட்டிருந்தது போல. ஆமென். யாக்கோபு லாபானுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு துணிந்து போய் அந்த பாரமான கல்லை புரட்டி போட்டது போல உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற எந்த பலவீனமான கல்லா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அற்புதமான தேவனுடைய ஆவியானவர் உங்கள் சரீரத்திலே தேவ பலத்தை தந்தருளுவாராக. அல்லேலூயா. தண்ணீர் பாய்ச்சினான். ஆடுகளுக்கு என்ன பாய்ச்சினான்? தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை காட்டுகிறது. ஆமென். என்னோடு கூட யோவான் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 ஆகிய வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்கள். The Gospel Book of John chapter 7 verse 37 to 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அந்த 39ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பண்டிகை நாளில் இயேசு எழுந்து நின்று தேவாலயத்தில் சத்தமாய் சொன்னார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆமென். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ நதியுள்ள, ஜீவனுள்ள, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க. சமாரியா ஸ்திரியை பார்த்து கேட்டாரு, கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி கூட அப்படின்னாரு. நான் ஒரு சமாரிய பெண், நீர் யூதன், என்கிட்ட போய் நீ தண்ணி கேட்கலாமா? புரியுற மாதிரி சொல்லட்டா? உலகத்தாரால், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, கீழ் ஜாதி என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபரை நினைத்து கொள்ளுங்கள். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட, சமுதாயத்தால் மேலான ஒரு நபர்னு சமுதாயம் அங்கீகரிக்கிற ஒரு ஆளை நினைச்சு கொள்ளுங்க. கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவர் பார்த்து கேட்டா கீழே இருக்கிற ஆச்சரியப்படுவார், எப்படி என்கிட்ட தண்ணி கேட்குறீங்க? கிராம ஊழியங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் கிராம ஊழியங்களுக்கு போகும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. 2 பகுதி இருக்கிறது. காலனி என்று ஒன்று இருக்கிறது, ஊர் என்று ஒன்று இருக்கிறது. ஆமென். ஊருக்குள்ளே இருக்கிறவர்கள், காலனிக்குள்ளே இருக்கிறவங்க ஊருக்கு போகக்கூடாது, காலை வைக்க முடியாது. ஊருக்குள்ளே இருக்கிறவங்க காலனிக்கு வரமாட்டான். ஆமென். இங்கே சர்ச் ஆரம்பித்தா இங்கே இருக்கிறவங்களை ஆதாயம் பண்ணுறது கஷ்டம், அங்கே சர்ச் ஆரம்பித்தா இவங்களுக்கு அங்கே நாட் அலவுடு. ஆமென். இவ்வளவு தடைகள். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்திலும் இத்தனை தடைகளா என்று சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? எல்லா கிராமத்திலும் இது இருக்குது. ஆமென். எல்லா கிராமத்திலும் இந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஆமென். எத்தனை வேதனை. நீர் யூதனாய் இருக்க என்கிட்ட, நான் சமாரியா ஸ்திரீ, என்கிட்ட தண்ணி கேட்கலாமான்னு கேட்டதுக்கு ஆண்டவராக இயேசு சொன்னார், யோவான் 4:14, என்னிடத்தில் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்று சொன்னார். நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. நல்ல சத்தமா அல்லே சொல்லுங்க. என்னுடைய 8 வயசுல என்னுடைய VBSல படித்த வசனம் அது. ஆமென். இன்னைக்கு என் மனசில் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. சத்தமாக சொல்லுங்க. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஆமென். அப்போ உடனே அந்த சமாரியா ஸ்திரீ கேட்டா, அப்படின்னா அந்த தண்ணியை கொடுங்களேன், நான் இங்கே வராதபடி, இந்த கிணத்துக்கே வராதபடி, இந்த ஊருக்கே வராதபடி எனக்கு அந்த தண்ணியை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா. அறியாமல் கேட்டாள். ஆமென். இயேசு எழுந்து நின்று பண்டிகை நாளிலே சத்தமா சொன்னார், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அவர் தண்ணீன்னு சொன்னது ஜீவனுள்ள, ஜீவ தண்ணீர் உள்ள நதின்னு சொன்னது எதை சொன்னார்னா, ஜனங்கள் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற அபிஷேகத்தை பற்றி சொன்னார். சத்தமல்லே சொல்லாமா? அப்படியானால் இயேசு கிறிஸ்து அதை என்ன சொல்ல விரும்பினாரு? தம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா.
தன்னுடைய உயிர்த்தெழுதல் நான் போன பின்பு உங்களோடு கூட உங்களை நடத்த, உங்களை தேற்ற, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஆமென். நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். ஆகவே நான் போவது அவசியம். நான் போய் அவரை உங்களுக்கு அனுப்புவேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். தாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்து பரமேறின பின்பு இந்த உலகத்தில் அனுப்பப்பட போகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி பேசினார். சத்தமாலே சொல்லாமா? யாக்கோபு கல்லை புரட்டி தண்ணீர் பாய்ச்சினது போல உங்களுடைய பலவீனத்தின் கல்லை புரட்டி போடுவது மட்டுமல்ல, தம்முடைய அபிஷேக வல்லமையினால் உங்களை நிரப்ப தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். சத்தமாலே சொல்லாமா? அதனால தான் சொன்னார், அவர் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க போய் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போஸ்தலர் 1:8 சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த காலவேளையில உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற பலவீனத்தின் கல்லை கர்த்தர் உடைப்பாராக. சத்தமாலே சொல்லாமா? இரண்டாவது ஒரு கல் சொன்னேன். என்ன கல் சொன்னேன்? பயமுறுத்தும் கல். சொல்லுங்க. என்னாகும் 15ஆம் அதிகாரம், The Book of Numbers chapter 15 verses 32 to 36. நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. நீங்க என்னாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Turn your Bible the Numbers man. வந்தனா காதை முறுக்கி நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினா உள்ள இருக்கிற மூளை வெளியே அடி பார்க்கும். ரைட், கவனிங்க. என்ன 15:32 வாசிட்டான். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனுஷனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்திலே சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லோரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லெறிய கடவர்கள் என்றார்கள். அப்பொழுது சபையார் எல்லோரும் கர்த்தருக்கு மோசே கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். ஆமென். என்ன கவனிங்க. ஒரு நாள் ஓய்வு நாள்ல ஒருத்தன் விறகு பொறுக்கிட்டு இருந்தான். என்ன பொறுக்கிட்டு இருந்தான்? எனக்கு நீங்கள் பாருங்கள். விறகு பொறுக்கின்றதுவன கையங்களமா பிடிச்சிட்டாங்க. ஓய்வு நாளில் விறகு பொறுக்கின்றது தப்பா? அவனை கொண்டு போய் மோசேட்ட ஆரோன்ட்ட கொடுத்தாங்க. மோசே ஆரோன்னு பார்த்தாங்க, என்ன இது ஓய்வு நாளில் ஒரு வேலை செய்யக்கூடாது, கர்த்தருடைய கட்டளை, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது வாயில வார்த்தை வரமாட்டுனதே பாவம். அதனால மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. கொஞ்ச நேரம் இரு, கர்த்தர் என்ன சொல்றாரு பார்ப்போன்னு வெயிட் பண்றாங்க. கர்த்தர்கிட்ட இருந்து வார்த்தை வருது, அவனை கல்லெறிஞ்சு கொண்டுருங்க. ஆமென். ஓய்வு நாளில் ஓய்ந்திராம வேலை செய்தால் மற்ற ஜனங்களுக்கு பயம் உண்டாகும்படி அவனை கல்லெறிந்து கொலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவனை ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்திட்டு, ஒரு பள்ளத்தில் போய் நிறுத்திட்டு எல்லார் கையிலையும் கல். என்ன பண்ணுங்க? எல்லார் கையிலையும் கைப்பிடி கை வைங்க பார்ப்போம். எடுங்க கையில் கல் எடுங்க. எல்லார் கையிலையும் கல், பெரிய பெரிய கல். அது என்ன கல் தெரியுங்க? நான் கொடுத்த பேர் அதுக்கு பயமுறுத்தும் கல். ஆமென். அடிங்கடான உடனே அடிச்சு அந்த பள்ளத்தை சமமாக்கிட்டாங்க. இப்படிதான் ஓய்வு நாள்ல நியாய பிரமாணத்தை யாராவது மீறினீங்கன்னா உங்களுடைய நிலைமை இதுதான், கர்த்தருடைய தீர்ப்பு இதுதான் அப்படின்னு கல்லாலேயே ஒரு மலையை, ஒரு சின்ன மலையை, ஒரு கல்லறையை கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எல்லாருக்குள்ளும் ஒரு பயம். ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்தால் இதுதான் முடிவு. சத்தமா ஆமென் சொல்லுங்க. யாத்ராகமம் 31:12. யாத்ராகமம் 31:12. மேலும் கர்த்தர் மோசேயினிடத்திலே, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் ஓய்வு நாளில் ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு அடையாளமாய் இருப்பதாக. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னது, ஓய்வு நாள் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான், நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். பக்கத்தில் கையை குலுக்கி இந்த நல்ல வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். சொல்லுங்க,
நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இது தலைமுறை தோறும் நடக்க வேண்டும். இது இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் மட்டும் இல்ல, இது எவ்வளவு நாள் இருக்கணும்? தலைமுறை தோறும். உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், தலைமுறை தோறும் இருக்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஒருவன் ஓய்வு நாளை மீறினால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? 14 வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 31:14. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்ட கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன். 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஓய்ந்திருக்கும் நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். ஆமென். ஓய்வு நாளில் ஏதாவது வேலை செஞ்சீங்க, அவர்களை கொலை செஞ்சிருங்க. பழைய ஏற்பாடு பாருங்க, கரடு முரடு காட்டான் மாட்டான்னு ஒரே வெட்டு 1 துண்டு 2. கேட்கறதுக்கே எவ்வளோ பயமாக இருக்குது. அந்த கல்லை பார்த்தாலே எவ்வளோ பயமாக இருக்குது. அது பயமுறுத்தும் கல். என்ன கல்லுங்க? ஆமாம். ஓய்வு நாளில் ஏதாவது வேலை செஞ்சீங்க, ஓய்வு நாள் எனக்கு பரிசுத்தமானது. ஆமேன். ஓய்வு நாளில் பால் காய்ச்சின, உன்னை கல் எறிஞ்சு உனக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன்றார். ஆமேன். ஓய்வு நாளில் பாலை காய்ச்சுற, ஓய்வு நாளில் கடையை திறக்கிற, ஓய்வு நாளில் உன் இஷ்டத்துக்கு போகிற, கல்யாணத்துக்கு போகிற, கர்மாந்தரத்துக்கு போகிற, ஓய்வு நாள் எனக்கு பரிசுத்தமான நாள். ஓய்வு நாளில் வேலை செஞ்சு நான் உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். பழைய ஏற்பாட்டினுடைய கர்த்தர் பாருங்க, அவர் வைராக்கியமானவர். பயங்கரமா அவருடைய செயல்களெல்லாம் பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. கையில் ஒரு கல் இருக்கு. ஒவ்வொரு கையிலும் கல்லை எடுங்க கல். இது என்ன கல்லுங்க? பயமுறுத்தும் கல். பலவீனத்தின் கல்லை யாக்கோபு அன்றைக்கு புரட்டி போட்டது போல நமக்காக இந்த கல்லை யார் புரட்டுவான்னு ஏக்கத்தோடு இருந்த உங்களுடைய எல்லா பலவீனத்தின் கல்லை கர்த்தர் புரட்டி போடுவாராக. இந்த பயமுறுத்தலின் கல்லை பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது எல்லார் கையில் இருந்த பயமுறுத்துற கல்லை பிடிங்கி போட்டார் கீழே. ஹல்லேலூயா. நீ இனி இந்த கல்லை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, என்னோடு கூட கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்கள். நமக்கு எதிரடியாகவும், கொலோசியர் 2:14-15-16, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அல்லேலூயா. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் எப்போவுமே அவன் ஒரே குற்றம் சாட்டுறவனாக இருந்தான். உங்கள் சீஷரில் பார்த்தீங்களா, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை செய்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமாமைன்னு சொல்லுங்க. ஒரு நாள் வயல் வழியாக போயிட்டு இருந்தாங்க. பசி, நம்ம ஆட்கள் எங்கே போனாலும் பசி, வயிறு திறந்துக்கும். ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. உடனே என்ன பண்ணாங்களா? ஒன்றும் வசதி இல்லையா? கதிர்களை கைகளிலே நிமிட்டி சாப்பிட தொடங்கினாங்களாம். ஆமேன். உடனே என்ன நடக்குது இங்க? ஓய்வு நாள் இன்னைக்கு இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு இயேசுகிட்ட வந்து நின்னாங்க. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உம்முடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே, இது நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ. நீங்கள் சாப்பிட்டுனே இருக்கிறீங்க, நீங்கள் பல் தேய்ச்சிங்களான்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ பெரிய அசிங்கம். இயேசு ஒரு இடத்துல கூட சீஷர்களை விட்டு கொடுக்கவே இல்லை. ஆமேன். நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ஹல்லேலூயா. பார்க்கறதுக்கு தான் வெளியே ரொம்ப ஒயிட் அண்ட் ஒயிட்டு. ஆமேன் சொல்லுங்கள். யாராவது ஒயிட் அண்ட் ஒயிட் இருந்தால் நான் பொறுப்பு இல்லை. ஆமேன். நான் ட்ரெஸ்ஸை பற்றி நான் பேசலை. எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லா பிடிக்கும். ஆனால் ஏனோ இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ட்ரெஸ்ஸில் அல்ல. கர்த்தர் சொன்னார், உள்ளத்தை, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்கள், சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்த பொழுது, மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்த பொழுது அவர் புரட்டி போட்ட 2வது கல் என்ன தெரியுங்களா? அச்சுறுத்தும் கல்லை கீழே தூக்கி போட்டார். ஹல்லேலூயா. இனி ஒருவனும் உங்களை போஜனத்தை குறித்தாவது, பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளை குறித்தாவது, மாதை பிறப்பை குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது குற்றப்படுத்தாது இருப்பானாக. சத்தம் அல்லே சொல்லாமா? பிசாசுக்கு பேரே த அக்யூசர். ஆமேன்.
The Satan's very name is the accuser. குற்றப்படுத்துகிறவன். குற்றப்படுத்திட்டே இருப்பான். சத்தமா ஆமென் சொல்லுங்க. குற்றப்படுத்திட்டே இருப்பான். குற்றப்படுத்தி உங்களை கீழே தள்ளிட்டே இருப்பான். நீயா பாட்டு போட போற, நீயா ஆராதனை நடத்த போற, நீயா இன்னைக்கு இந்த காரியத்தை செய்ய போற, நீ அன்னைக்கு இதை செஞ்சியே, உனக்கு தகுதியே இல்லையே, அவர் பேரை கூட சொல்றதுக்கு உனக்கு தகுதி இல்லையே அப்படின்னு குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அது நேற்று வரைக்கும். இன்றைக்கு நான் இயேசுவின் ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். என் இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே அந்த பயமுறுத்தும் கல்லை கீழே பிடுங்கி போட்டு விட்டார். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. அம்மா அப்பா சொன்னாங்க, டேய் அக்காவுக்கு தொந்தரவு பண்ணாத, அக்கா கூட சேர்ந்து இரு, டாடி மம்மி வெளியே போயிருக்கிறோம், சீக்கிரமா வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல பையன் அப்படி இப்படி விளையாடிட்டே இருந்தானா பார்த்தீங்களா? அந்த வீட்டில் விளையாடிட்டே இருந்து டக்குன்னு அவன் கையில் ஒரு உண்டி ஹோல்டர் இருந்துச்சா, அப்படியே திருப்பி அப்படியே கையில் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தானா, திடீர்னு பார்த்தா கல் எடுத்து அடிச்சான் பாருங்க, ஒரு வாத்து செத்து போச்சு. ஆமென். என்ன செத்து போச்சு? வாத்து செத்து போனோன்னு ஐயோ பயந்து போய் ஓடி போய் ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த வாட்டை போட்டு புதைச்சு, ஆமென், கையெல்லாம் தொடச்சிட்டு இப்படி திரும்பினா, டேய் அப்படின்னு அக்கா பார்த்துட்டா. ஆமென். என்ன வேலை பண்ண நீ? அக்கா தயவு செஞ்சு சொல்லிட்டாதக்கா, நான் இனிமேல் நான் ஒழுங்கா இருக்கிறேங்க்கா, அப்பா என்ன தோலை உரிச்சிடுவாருக்கா. சரி ஒழுங்கா போய் அங்கே உட்காரு, ஹோம்ஒர்க்லாம் செய். டேய் இங்கே வா, முதல்ல இந்த ஹாலை பெருக்கு அப்படின்னா, அக்கா உன்னை தானே பெருக்க சொன்னாங்க. டேய் வாத்து, ஐயோ வேணாம் எல்லா வேலையும் கடன்னு செஞ்சு முடிச்சு உட்காந்துட்டான் பாருங்க. அன்னைக்கு நைட்டு ஹோம்ஒர்க் செய்கிற நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். டேய் என்னுடைய இந்த ட்ரிக்னோமெட்ரி இந்த அந்த கணக்கு ஒன்று போடணும், எனக்கு இந்த வேலையை செய்டா அப்படின்னு சொன்னா, அவன் சொன்னா போ எனக்கே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அவன் சொன்னா, வாத்து என்ன நீ இப்படி மிரட்டுற, குடுன்னு சொல்லி கடன்னு எல்லாம் செஞ்சான். அடுத்த நாள் போச்சு. ஆமென். அடுத்த நாள் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிற நேரம் அப்பா வந்து பேக்கெட் மணி கொடுத்தாரு. பேக்கெட் மணி எனக்கு கொடு அப்படின்னு கேட்டான். இவ கேட்டா, அவன் சொன்ன நான் கொடுக்க மாட்டேன், டேடி எனக்கு கொடுத்த மாதிரி தானே உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவ சொன்னா மறைதா காசை கொடுத்துரு, இல்ல வாத்து. ஆமென். அவன் உடனே அழாத குறை. அன்னைக்கு சாயந்தரம் வந்தா இப்படி, அடுத்த நாள் வந்தா அப்படி. ஒரு நாள் யோசித்தான், இவன் என்ன வாத்து நம்மளை போய் ரொம்ப டார்ச்சர் பண்றான்னு சொல்லி ஒரு நாள் அப்பா கிட்ட போய் ஓன்னு அழுதான். டாடி பார்த்தார், ஏன் கண்ணு அழுற, எதுக்கு அழுற, அழாத, என்ன பண்ண, என்ன டாடி இப்படி ஒரு போன வாரம் இப்படி நான் ஒரு வார்த்தை சாவடிச்சிட்டேன், தெரியாமல் சாவடிச்சிட்டேன் டாடி, அதை புதைச்சிட்டேன், அக்கா என்னை மிரட்டிகிட்டே இருக்கிறா அப்படின்னா, சரி தெரியாமல் தானே செஞ்சேன், இனி தப்பு செய்யாத, நல்லா இரு சொல்லி தட்டினோடனே ஒரே சந்தோஷம். ஆமென். உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. சத்தமாமேன்னு சொல்லாமா? இனி குற்றப்படுத்துகிறவ என்கிட்ட வந்து ஒன்றும் சொல்ல முடியாத அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு சாயந்தரம் வந்துச்சு, டேய் தொடப்பத்தை எடு, ஹாலை பெருக்கு அப்படின்னா, நான் பெருக்க மாட்டேன் அப்படின்னு உடனே அவன் சொன்னான், டேய் வாத்து அப்படின்னா. அவன் சொன்னான், அது நேத்து. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு டாடி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சத்தம் ஆமென் சொல்லலாமா? நம்மை குற்றப்படுத்துகிற பிசாசு பயமுறுத்தும் கல்லை கையில வச்சிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் தம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையினால அந்த பயமுறுத்தும் கல்லை அவன் கையிலிருந்து பிடுங்கி போட்டார். இந்நேரம் ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய கரகோஷம் தேவ நாமத்தின் மகிமைக்காக வந்திருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லுங்க. எத்தனை கல் சொன்னேன்? 2 கல்லா? என்ன கல் சொல்லுங்க? என்னங்க என்னமா சொல்றீங்க? போங்க. பலவீனத்தின் கல், பயமுறுத்தும் கல். ஆமென். 3வது ஒரு கல் சொன்னேன். என்ன கல் சொன்னேன்? பாரப்படுத்தும் கல். என்னோடு கூட the Gospel book of John, யோவான் 11:39 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 11:39, Gospel book of John chapter 11 verse 39. இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று என்றார். Jesus said, take away the stone. Martha, the sister of dead man, said to him, Lord, this time there will be an order, for he has been dead 4 days. இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க.
உடனே மார்த்தா சொன்னான், ஆண்டவரே மரித்து 4 நாள் ஆயிற்றே, நாறுமேன்னு சொன்னான். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லாம. லாசருவின் வாசல் அருகே இயேசு லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையின் இடத்திலே வந்து நின்றார். அது ஒரு பெரிய குகையாயிருந்தது. ஆமென் சொல்லலாமா? ஒரு பெரிய கல் புரட்டப்பட்டிருந்தது. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஒரு கல் புரட்டப்பட்டிருந்தது, கல் அடைக்கப்பட்டிருந்தது. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. பெத்தானியா என்கிற அந்த வில்லேஜுக்கு நான் போயிருந்த பொழுது அந்த இடத்துல இன்னைக்கும் லாசருவினுடைய கல்லறை இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஒன்று 2000 வருஷம் ஆனால கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கீழே போயிடுச்சு. ஆமென். 10 அடி கீழே போயிடுச்சு. ஒரு பெரிய கல் மூடப்பட்டிருந்தது. இந்த கல் எதை காட்டுகிறது? உள்ளத்திலே தாங்க முடியாத வேதனையை, பாரத்தை, துக்கத்தை காட்டுகிறது. சத்தமா இல்லை சொல்லாமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தாங்க முடியாத வேதனைகள், தாங்க முடியாத பாரம் என்கிற கல் உங்களை அடைக்கப்பட்டிருக்கலாம். இயேசு உங்கள் அருகில் வந்து நின்று சொல்லுகிற முதலாவது கட்டளை என்ன தெரியுங்களா? இந்த கல்லை புரட்டி போடுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா துக்கங்களை, வேதனைகளை, சஞ்சலங்களை மாற்றி போடுவதற்கு நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகர் அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்கிறது. இயேசு என்ன விட்டாராம்? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் துக்கப்படும் பொழுது, நாம் வேதனைப்படும் பொழுது, நாம் சஞ்சலப்படும் பொழுது நம்முடைய தேவன் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற அற்புதமான நேசர் ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிரிவு வரும்பொழுது, ஒரு மரணம் வரும்பொழுது அழுவது என்பது இயல்பு. ஆமென். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13-14, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் கர்த்தர் அவர்களோடு, நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோடு கொண்டு வருவார். சத்தமாலே சொல்லாமா? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரையும் தம்மோடு கூட கொண்டு வருவார். ஆமென். இழந்தவர்கள் நிமித்தம், இறந்தவர்கள் நிமித்தம், இழக்க கொடுத்தவர்கள் நிமித்தம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தாங்க முடியாத பாரங்கள், தாங்க முடியாத துக்கம் என்கிற கல்லை புரட்டி போடுகிற அதிகாரமுடைய உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுங்களா? அந்த கல்லை புரட்டி போடுங்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி உரத்த சத்தத்தோடு லாசருவே வெளியே வா என்று சொன்னார். ஆமென். லாசருவே வெளியே வானோடனே அவர் அப்படியே வரார். வந்த உடனே அவர் ஆண்டவர் கொடுத்த கட்டளை பாருங்க, கட்டை அவிழ்த்து விடுங்கள் சொன்னார். என்ன சொன்னாருங்க? கட்டை அவிழ்த்து விடுங்கள் சொன்னார். மரித்து 4 நாள் நாரி போன சரீரத்தையே ஒன்றிணைத்து ரத்தத்தை எல்லாம் வர வச்சு நரம்புகளை சீர்படுத்தி எலும்புகளை சீர்படுத்தி கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா அந்த கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வர முடியாதா? இயேசு சொன்னார், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள்னார். அது எதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் தெரியுங்களா? நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சா கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். சத்தமாலே சொல்லாமா? நாம் தேவ சமூகத்திலே நிற்கும் பொழுது நமக்கு குறுக்க இருக்கிற எந்த கல்லையும் தகர்த்து போட என் தேவன் வல்லவராயிருக்கிறார். நமக்காக அந்த கல்லை யார் புரட்டி போடுவார்கள் என்று ஏக்கத்தோடு வந்தவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர் இந்த காலவெளியிலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? எழும்பி நிற்பீர்களா? தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டே, நான் கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, நான் கலங்கிடவே மாட்டே. என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு, ஆமென். என் இயேசு பலவீனத்தின் கல் விலகுகிறது, என் அச்சுறுத்தும் கல் உடைகிறது. ஆமென். துக்கத்தின் கல் உடைகிறது. நமக்காக கல்லை எவன் புரட்டுவான்? ஏக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை தடை செய்கிற எல்லா கற்கள் புரண்டோடுவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே
இந்த காலை வேளையிலே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள அற்புதமான ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது ஊழியக்காரன் அப்படியே இந்த விசேஷித்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி. சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர், சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம், செம்பாக்கம், சென்னை 73. தொடர்புக்கு 9382111727 மற்றும் 9381111727.